நான் திரும்பவும் அடித்தால் சுருண்டு விழுவாய் நாயே. வயோதிப பெண்ணுக்கு நடந்த கொடுமை, அராஜகம் செய்த இளம்பெண் வைரலாகும் காணொளி. நடந்த கோர விபத்து 13வது வளைவில் தொடங்கிய விபரீதம். 7 பெண்கள் உட்பட 8 பேர் பலி. போர் நிறுத்த அறிவிப்பு. அதிரடியாக தாக்குதல் நடத்திய இஸ்ரேல். 13 பேர் பலி. வேதனமில்லை. சீன பெண்ணின் செயலால் அதிர்ந்து போன நிறுவனம். முதுகெலும்பு இருந்தால் நேருக்கு நேர் வா. தெல்லிப்பள்ளி போலீசாருக்கு தாயொருவர் விடுத்துள்ள பகிரங்க சவால். அம்மாக்கு போன் அடிக்கிறா இல்லாட்டி அப்பாவுக்கு போன் அடி. இந்த பெரியாக்களாரும் இந்த வேற வேணுமாண்டா. சரி, நான் போன் அடிச்சிருந்தா நான் அந்த இடத்துக்கு போய் என்ன நடந்தான்னு போலீஸையும் கேட்டு வேலையும் கேட்டிருப்பேன். கேட்டிருந்தா அந்த போலீஸ்காரர் பிள்ளை பாவிச்சிருக்கேன்னு சொன்னா நான் பிள்ளை நிலப்பாட்டாங்க சொல்லியிருப்பேன். அமைச்சர் காலம் தாழ்த்தியே பதவி விலகியுள்ளார். நாமல் ராஜபக்ஷ கண்டனம். பிரதேச சபை தவிசாளர் மீது சமூக வலைதள அவதூறு. போலீசில் முறைப்பாடு. பலசக்தி அமைச்சின் செயலாளராக ஜிஎம்ஆர்டி அபொன்சு நியமனம். ஹோர்முஸ் நீரிணை ஊடாக கப்பல் போக்குவரத்துக்கு ஈரான் அனுமதி. புத்தளத்தில் அரிய வகை ஆமைகள் மீட்பு. 2 கைது. விநியோகம் தொடர்பில் வெளியான தகவல். மக்களுக்கு முக்கிய அறிவிப்பு. ஈரான் நாட்டில் பலதரப்பட்ட போர் சூழல் நிலவுகின்ற நிலையில் ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியன் எந்த பதற்றமுமின்றி வீதிகளில் சைக்கிளில் செல்கின்ற காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி பேசுபொருளாகியுள்ளது. இஸ்பஹான் நகரின் வீதிகளில் சாதாரணமாக சைக்கிளோட்டி செல்லும் காட்சிகள் இணையத்தில் தற்போது வைரலாகி வருகின்றது. இஸ்பஹான் மாகாணத்திற்கு மேற்கொண்ட பயணத்தின் போது அங்குள்ள சுகாதார பாதை எனப்படும் பகுதியில் அதிபர் சைக்கிள் ஓட்டினார். வழக்கமான பாதுகாப்பு வாகனங்கள் மற்றும் புடைசூழ வரும் அதிகாரப்பூர்வ கார்களை தவிர்த்து மிக எளிமையான முறையில் அவர் சைக்கிள் ஓட்டிய விதம் சமூக வலைதளங்களில் பலரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. இவருடன் அரசு அதிகாரிகள் மற்றும் மாகாண ஆளுநரும் இணைந்து சைக்கிள் ஓட்டினர். ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை ஊக்குவிக்கும் விளையாட்டின் முக்கியத்துவத்தை பொதுமக்களுக்கு உணர்த்தவும் ஒரு முன்னுதாரணமாக இவர் இந்த செயலில் ஈடுபட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ராகமா பகுதியில் உள்ள ஒரு வணிக நிலையத்தில் பெண்ணொருவரின் தலைமுடியை வெட்டி அவமதித்த சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபரையும் அவருடன் சேர்ந்து 5 நபர்களையும் ராகமா போலீசார் கைது செய்துள்ளனர். சமூக ஊடகங்களில் வைரலான காணொலி காட்சிகளை அடிப்படையாக கொண்டு நடவடிக்கை எடுத்த ராகமா போலீசார் பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் வாக்குமூலம் பதிவு செய்த பின்னர் அவரை மருத்துவ பரிசோதனைக்காக ராகமா போதனா மருத்துவமனைக்கு அனுப்பியுள்ளனர். மேலும் விசாரணைகளின் போது பிரதான சந்தேக நபரான 27 வயதுடைய ராகமா பகுதி பெண்ணையும் 20, 21, 22 மற்றும் 23 வயதுடைய ராஜாங்கனி கடுவத்தை ராகமா மற்றும் திருகோணமலை சீனவாரி பகுதிகளைச் சேர்ந்த 4 பேரையும் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 2026 4/18 அன்று வெல்சல் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதோடு தொடர்ந்து விசாரணைகளை ராகவ போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். தற்காலத்தில் கணவன் மனைவிக்கிடையில் பல்வேறுபட்ட பிரச்சினைகளும் ஒற்றுமையின்மை பல பிரச்சினைகளால் விவாகரத்துக்கு முடிவெடுக்கும் பல இளம் தலைமுறை எங்கள் கண்ணூடாக காணுகின்ற வேளையில் வயது சென்ற மனைவிக்காக கணவன் நடனம் ஆடுகின்ற காணொளி அனைவரது உள்ளத்தையும் கவர்ந்துள்ளது. முதுமையின் பேரன்பு மனைவியின் புன்னகைக்காக கணவன் ஆடும் ஆட்டம் இருவரின் அன்பான பந்தத்தை உணர்த்தும் ஒரு அழகான தருணம். வாழ்வின் இறுதிப் பகுதியில் குறையாத அன்பும் புரிதலும் பரஸ்பர ஆதரவும் தான் உண்மையான ஆசீர்வாதம். அன்பை வரம் அது முதுமையில் இன்னும் ஆழமாக மலர்கின்றது. காலம் செல்ல செல்ல அன்பு மிகவும் நுட்பமாகவும் உண்மையாகவும் ஆழமாகவும் மாறுகின்றது. இதயம் முதுமையடைவதில்லை, அன்பின் மூலம் இன்னும் ஞானம் பெறுகின்றது. கடந்த 3 நாட்களாக சமூக வலைதளங்கள் மற்றும் வாட்ஸ்அப் குழுக்கள் வழியாக உண்மைக்கு புறம்பான அவதூறான தகவல்கள் பகிரப்பட்டு வருவதாக தெரிவித்து பொதுக்குடியிருப்பு பிரதேச சபை தவிசாளர் வே கரிகாலன் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார். இவ்வாறான தவறான தகவல்களை பரப்பி வரும் நபர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறும் அவர் முறைப்பாடு செய்துள்ளார். மேலும் மக்கள் மத்தியில் இருந்து தன்னை அகற்றும் நோக்கில் திட்டமிட்ட முறையில் மேற்கொள்ளப்படும் பொய்ப் பிரச்சாரங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் சட்ட ரீதியான நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் புதுக்குடியிருப்பு போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்.
லெபனானில் அமல்படுத்தப்பட்டுள்ள 10 நாள் போர் நிறுத்தத்திற்கு இணங்க ஹோர்முஸ் நீரிணை வழியாக அனைத்து வர்த்தக கப்பல்களும் தடையின்றி செல்ல அனுமதிக்கப்படும் என ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி இன்று தெரிவித்துள்ளார். இந்த 10 நாள் போர் நிறுத்த காலம் முழுவதும் வர்த்தக கப்பல்களுக்கான பாதை முழுமையாக திறந்துவிடப்படும் என அவர் தனது எக்ஸ் தளத்தில் உறுதிப்படுத்தியுள்ளார். இந்நிலையில் ஈரானின் இந்த அறிவிப்பை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் வரவேற்றுள்ளார். நீரிணை முழுமையாக திறக்கப்பட்டுள்ளதை அவரும் தனது சமூக வலைதள பதிவில் உறுதிப்படுத்தியுள்ளார். இதனையடுத்து அமெரிக்காவின் கடற்படை முற்றுகைக்கு பிறகு முதன்முறையாக ஈரானிய எண்ணெய் ஏற்றிய 3 பெரிய கப்பல்கள் ஹோர்முஸ் நீரிணை வழியாக சர்வதேச சந்தையை நோக்கி பயணிக்க தொடங்கியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த பாதையின் திறப்பால் சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெய் விலை குறைய வாய்ப்புள்ளதாக பொருளாதார நிபுணர்கள் கருதுகின்றனர். குறிப்பாக இந்தியா போன்ற நாடுகள் இந்த அறிவிப்பை தங்களது எரிசக்தி பாதுகாப்பிற்கு மிக முக்கியமானதாக கருதுகின்றன. புத்தளம் கரம்பை பகுதியில் பாதுகாக்கப்பட்ட உயிரினமாக 10 கல் ஆமைகள் சகிதம் 2 சந்தேக நபர்களை புத்தளம் ஊழல் தடுப்பு பிரிவினர் கைது செய்துள்ளனர். ஊழல் தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த விசேட சோதனை நடவடிக்கை நேற்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட இருவரும் 26 வயதுடைய புத்தளத்தை சேர்ந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இந்த ஆமைகள் விற்பனைக்காக கொண்டுவரப்பட்டதா அல்லது பெரிய அளவிலான கடத்தல் கும்பலோடு இவர்களுக்கு தொடர்பு உள்ளதா என்பது குறித்து புத்தளம் காவல்துறையினர் தீவிர விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். மீட்கப்பட்ட ஆமைகள் மேலதிக பாதுகாப்பு மற்றும் மருத்துவ பரிசோதனைகளுக்காக வனவிலங்கு அதிகாரிகளிடம் கையளிக்கப்பட்டுள்ளன. நுவரெலியா மாநகர சபை ஏற்பாட்டில் ஏப்ரல் வசந்த காலத்தில் ஒரு நிகழ்வாக நடத்தப்படும் மலர் கண்காட்சி நுவரெலியா விக்டோரியா பூங்காவில் நேற்று ஆரம்பிக்கப்பட்டது. குறித்த மலர் கண்காட்சி நேற்றும் இன்றும் ஆகிய 2 தினங்களுக்கு பொதுமக்கள் பார்வையிட அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் மலர் கண்காட்சி போட்டியில் பங்கு பெற்றுபவர்களுக்கு கேடயங்களும் பணப்பரிசில்களும் வழங்கும் வைபவம் ஒன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் சுற்றுலா பயணிகளை கவரும் பல வண்ண மலர் தொட்டிகள் பல்வேறு அலங்காரங்களிலும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. குறிப்பாக குழந்தைகளையும் பார்வையாளர்களையும் மிகுதியாய் கவரும் வகையில் பறவைகள், செல்லப்பிராணிகள் வடிவங்களில் அலங்கார வளைவுகள், செடிகளின் தோற்றங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த மலர் கண்காட்சியை காண வெளிமாவட்டங்கள் மட்டுமின்றி வெளிநாடுகளில் இருந்தும் அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர். இவ்வாறு வருகை தரும் சுற்றுலா பயணிகள் இங்கு வைக்கப்பட்டுள்ள மலர் செடிகள், மலர் அலங்காரங்கள், மலரால் வடிவமைக்கப்பட்ட அலங்காரங்களை கண்டு ரசித்து வருகின்றனர். குறிப்பாக மலர்கள் மூலம் அலங்காரம் செய்துள்ள பறவைகள் உருவங்களை பார்வையிட்ட சுற்றுலா பயணிகள் அதன் அருகில் நின்று நிழல் படமும் எடுத்து மகிழ்ந்து வருகின்றனர். விலைவாசி உயர்வுக்கேற்ப சம்பளம் அதிகரிக்கப்படவில்லை என பலரும் ஆதங்கப்படும் நிலையில் சீனாவில் இளம்பெண் ஒருவர் தனது குறைவான சம்பளத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மேற்கொண்ட விசித்திரமான போராட்டம் சமூக வலைதளங்களில் பேசுபொருளாகியுள்ளது. சீனாவின் ஷாங்யூ பகுதியில் உள்ள நிறுவனம் ஒன்றில் பணியாற்றும் குறித்த பெண் தனது உழைப்பிற்கேற்க ஊதியத்தை நிறுவனம் வழங்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் வேலை நேரத்திலேயே தனது அலுவலக மேசையில் படுத்து சுமார் 5 மணி நேரம் அவர் உறங்கியுள்ளார். நீங்கள் எனக்கு எவ்வளவு சம்பளம் தருகின்றீர்களோ அந்த அளவிற்குத்தான் என்னால் வேலை செய்ய முடியும் எனும் வினோதமான கொள்கையோடு அவர் இந்த போராட்டத்தை முன்னெடுத்ததாக சவுத் சீனா மார்னிங் போஸ்ட் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து அந்த பெண்ணை பணியிலிருந்து நீக்க உள்ளதாக தெரிவித்து நிர்வாகம் அவருக்கு இறுதி எச்சரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் நிறுவனம் தனக்கு அநீதியளிப்பதாக கூறி அந்த பெண் கண்ணீருடன் சமூக வலைதளம் ஒன்றில் காணொலியொன்றினை வெளியிட்டுள்ளார். மே மாதத்திலும் எரிவாயு விநியோகம் தொடரும் என லிட்ரோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஏப்ரல் மாதத்தில் மட்டும் 20,500 மெட்ரிக் டன் எரிவாயு நாட்டிற்கு வந்து சேர்த்துள்ளதாகவும் மேலும் 17,500 மெட்ரிக் டன் எரிவாயு வந்து சேரும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் லிட்ரோ நிறுவனம் கூறியுள்ளது. மேலும் 20,000 மெட்ரிக் டன் எரிவாயு கப்பல் ஒன்று தென்னாப்பிரிக்கா வழியாக மாலைத்தீவை வந்தடைய திட்டமிடப்பட்டுள்ளது. அதன்படி மே மாதத்திற்கும் போதுமான எரிவாயு கையிருப்பில் உள்ளதாக லிட்ரோ நிறுவனம் மேலும் தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவால் பலசக்தி அமைச்சின் செயலாளராக GMRD அபொன்சு நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான நியமன கடிதத்தை ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்க நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் வைத்து அவரிடம் கையளித்துள்ளார். நிதி மற்றும் பொருளாதார அலுவல்களுக்கான ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளராக பணியாற்றிய GMRD அபொன்சு இலங்கை திட்டமிடல் சேவையின் சிரேஷ்ட அதிகாரி ஆவார்.
அவர் தேசிய திட்டமிடல், அரச நிதி முகாமைத்துவம், பேரண்ட பொருளாதார முன்கணிப்பு, அபிவிருத்தி நிதியளிப்பு, நிதி பகுப்பாய்வு, வரி கொள்கை மற்றும் உயர்கல்வி திட்டமிடல் ஆகிய துறைகளில் நீண்டகால அனுபவம் மிக்க அதிகாரியாவார். அதன்படி ஜனாதிபதி செயலகத்தின் நிதி மற்றும் பொருளாதார அலுவல்கள் பிரிவின் பிரதானியாக பணியாற்றி பொருளாதார நிர்வாகம் மற்றும் தேசிய அபிவிருத்தி முன்னுரிமைகள் தொடர்பாக மூலோபாய கொள்கை வழிகாட்டல்களை வழங்கியுள்ளார். மீன்வள மற்றும் எரிசக்தி அமைச்சர் குமார் ஜெயக்கொடி காலம் தாழ்த்தியே பதவி விலகியுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். தனது எக்ஸ் தளத்தில் பதிவொன்றை இட்டதன் மூலம் அவர் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். அமைச்சரின் பதவி விலகலை ஏற்றுக்கொள்வதாக அவர் தெரிவித்துள்ளார். அமைச்சருக்கு எதிராக நாடாளுமன்றில் முன்வைக்கப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணைக்காக ஒரு நாள் முழுமையாக ஒதுக்கப்பட்டதாகவும் தேசிய மக்கள் சக்தியின் அனைத்து உறுப்பினர்களும் இந்த பிரேரணைக்கு எதிராக வாக்களித்தனர் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் குறித்த அமைச்சருக்கு எதிரான ஊழல் மோசடி குற்றச்சாட்டுகளை ஆளும் கட்சியினர் உதாசீனம் செய்து அவருக்கு ஒத்துழைப்பு வழங்கியுள்ளமை வெளிப்படுகின்றது என அவர் தெரிவித்துள்ளார். நிலக்கரி ஊழல் மோசடியால் தேசத்திற்கு பல மில்லியன் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மேலும் அமைச்சரின் பதவி விலகலூடாக ஏற்பட்ட நட்டத்திற்கு எவ்வாறான நியாயம் கிட்டும் என்பது தெளிவற்ற நிலையில் காணப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். இறுதியாக இந்த பாரிய ஊழல் மோசடியால் ஏற்பட்ட இழப்பினை நுகர்வோரே ஈடு செய்ய வேண்டிய நிலை காணப்படுகின்றது என அவர் தெரிவித்துள்ளார். பதவி விலகலின் ஊடாக உண்மையிலேயே இழப்பீட்டை செலுத்த முடியுமா என்பது கேள்விக்குறியே எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். அமைச்சருக்கு எதிராக கடந்த காலங்களில் ஊழல் மோசடி குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருந்தாலும் அவருக்கு மிகவும் பலம் பொருந்திய ஒரு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டதன் பொறுப்பினை ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க வேண்டுமென தெரிவித்துள்ளார். அவருடைய வரலாற்றை நன்றாக அறிந்திருந்த ஜனாதிபதி அவரை மீன்வள மற்றும் எரிசக்தி அமைச்சராக நியமித்ததோடு அவருக்கு எதிராக விசாரணை நடத்தப்பட்ட காலத்திலும் அவரை பாதுகாக்க முயன்றார் என குற்றம் சுமத்தியுள்ளார். இந்த பாரிய நட்டத்திற்கு ஜனாதிபதியும் நேரடியாக பொறுப்பு கூற வேண்டும் என நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். லெபனானில் உள்ள டயர் நகரை இஸ்ரேலிய படைகள் நேற்று முன்தினம் இரவு தாக்கியதில் 13 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக அரசுக்கு சொந்தமான தேசிய செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அத்துடன் இந்த தாக்குதலில் 35 பேர் காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து நேற்று இடிபாடுகளுக்கு அடியில் காணாமல் போன 15 பேரை தேடுதல் குழுக்கள் தொடர்ந்து தேடி வருவதாகவும் கூறப்படுகின்றது. இஸ்ரேலுடனான 10 நாட்கள் போர் நிறுத்தம் நேற்று நள்ளிரவில் நடைமுறைக்கு வருவதற்கு சற்று முன்பு இந்த தாக்குதல்கள் நடந்ததாக நகர அதிகாரி ஒருவரை மேற்கோள் காட்டி தகவல்கள் வெளியாகியுள்ளன. தனது மகனை தெல்லிப்பளை போலீசார் அவமானப்படுத்தியதாக தாயார் ஒருவர் குற்றம் சுமத்தியுள்ளார். அத்தோடு தெல்லிப்பளை போலீசார் போதைப்பொருள் பாவிப்பது இல்லை என்றால் மருத்துவ பரிசோதனைக்கு வருமாறு தாயொருவர் பகிரங்க சவால் விடுத்துள்ளார். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட நபர் இளைஞனின் தாய் கருத்து தெரிவிக்கையில், எனது மகன் நேற்று வேலைக்கு சென்றார். இதன்போது தெல்லிப்பளை போலீசார் அவரை மறித்து கஞ்சா பாவித்துள்ளதாக கூறி போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். அதன் பின்னர் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தினர். இந்நிலையில் எனது மகன் எந்தவிதமான போதைப்பொருளும் பயன்படுத்தவில்லை என மருத்துவ பரிசோதனைகளில் தெரிய வந்துள்ளது. பின்னர் அவரை வைத்தியசாலையை விட்டு வெளியே அழைத்து வரும்போது நீ சாராயம் குடித்திருக்கின்றாய் என மிரட்டினார்களா? மருத்துவ பரிசோதனையை மீறி மிரட்டுவதற்கு காரணம் என்ன? நான் கடன்பட்டு வீடு கட்டினேன். அந்த கடனை அடைப்பதற்காக 19 வயதிலேயே எனது மகன் ஒவ்வொரு நாளும் தவறாது வேலைக்கு செல்கின்றார். இவ்வாறு வேலைக்கு செல்லும் போது அவருக்கு இடையூறு விளைவித்துள்ளனர். போலீசார் வீதியில் நின்றும் லஞ்சம் வாங்கி உழைப்பார்கள். அத்துடன் மாத சம்பளமும் வரும். ஆனால் எனது மகன் வேலைக்கு சென்றால்தான் எமக்கு சம்பளம் கிடைக்கும். கஞ்சா பாவித்ததாக கூறி அவமானப்படுத்தியுள்ளனர். நான் தெல்லிப்பளை போலீசாரிடம் பகிரங்க சவால் ஒன்று விடுக்கின்றேன். உங்களுக்கு முதுகெலும்பு இருந்தால் வைத்தியசாலைக்கு வாருங்கள். நீங்கள் போதைப்பொருள் பயன்படுத்துகின்றீர்களா இல்லையா என முதலில் உங்களை பரிசோதனை செய்வோம். உங்களுக்கு முதுகெலும்பு இருந்தால் இந்த சவாலுக்கு வாருங்கள். அதன் பின்னர் எங்களது பிள்ளைகளை பரிசோதனை செய்யுங்கள் எனவும் தெரிவித்துள்ளார். உண்மையாவே என்ன செய்திருக்க வேணும்? பிடிச்சு போட்டு எனக்கு போன் பண்ணிருக்கோம். பிள்ளைன்ற போன்ல இருந்து அவை சரி போன் எடுத்து உங்களோட மகனை பிடிச்சு வச்சிருக்கிறோம் அம்மா, நீங்கள் வாங்க வேண்டும். பிள்ளைக்கு 30 வயசு இல்ல, பிள்ளை 19 வயசு. வீட்டு கஷ்டத்துக்காக வேலைக்கு போறான். போவைக்குள்ள இவங்களை என்ன செய்ய வேணும்? அம்மாக்கு போன் அடிக்கிறா இல்லாட்டி அப்பாவுக்கு போன் அடி, இந்த பெரியாக்களாரும் இந்த வேற வேணுமாண்டா
சரி நான் போன் அடிச்சிருந்தா நான் அந்த இடத்துக்கு போய் என்ன நடந்தேன்னு போலீஸையும் கேட்டு வேலையும் கேட்டிருப்பேன். கேட்டிருந்தா அந்த போலீஸ்காரர் பிள்ளை பாவிச்சிருக்கேன்னு சொன்னா நான் பிள்ளை அந்த நிலப்பாட்டாங்க சொல்லியிருப்பேன். பிள்ளை நித்தியார ஒளிமின் அதை என்ன தேத்தனி வாங்கி குடிச்சாது பான் சாப்பிட்டவர் இன்றைக்கு பானும் டீயும் தான் குடிச்சவர். அதை எல்லாத்தையும் குடிச்சு போட்டு இவர் போய் கொண்டு இருக்கக்குள்ள நீங்க பிடிச்சால் அந்த பிள்ளைக்கு எங்க கஞ்சா கிடந்தது? உங்களுக்கு அரசாங்கம் சொல்லி இருக்கலாம் கஞ்சா பிடிச்சவன் நான் தூக்கி போடன்னு சொன்னால் விக்ரவன் தூக்கி போடுங்க. அவன் விக்ரவன் எங்க இருக்கிறான்? வீட்டை வந்து பார்த்தா தெரியும். நாங்கள் 5 மாடி 6 மாடிலையே நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் சாதாரண மனிதன் மாதிரி ஒரு 4 பேர் முளைச்சு கட்டின வீட்டுக்கு கடனை கட்ட போன பிள்ளைய கஞ்சாதுன்னு சொல்லி என்ன நீங்க ரோட்டில் போடுவீங்க? இந்தியாவின் கோவை மாவட்டம் வால்பாறை பொள்ளாச்சி மலைப்பாதையில் 13வது கொண்டையூசி வளைவில் சுற்றுலா வேன் ஒன்று ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தில் கவிழ்ந்ததில் 8 பேர் உயிரிழந்துள்ளனர். கேரள மாநிலம் பெரிந்தல் மன்னா பகுதியைச் சேர்ந்த 13 சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் சென்ற டெம்போ டிராவல் வாகனம் வால்பாறையில் சுற்றுலாவை முறித்துக் கொண்டு கீழிறங்கிய போது இந்த விபத்து நேர்ந்துள்ளது. சாலையிலிருந்து வழுக்கிய வாகனம் 9வது கொண்டையூசி வளைவை நோக்கி பள்ளத்தில் கவிழ்ந்ததாக கோவை மாவட்ட காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த கோர விபத்தில் ஒரு ஆண் மற்றும் 7 பெண்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். ஓட்டுநர் உட்பட 5 பேர் பலத்த காயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்களில் 17 முதல் 18 வயதுடைய 2 சிறுவர்கள் மற்றும் 2 பெண்களும் அடங்குகின்றனர். அவர்கள் அனைவரும் மீட்கப்பட்டு பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பப்பட்டுள்ளதாக கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உறுதிப்படுத்தியுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. நிதி ஒதுக்கப்பட்ட யாழ் வடமராட்சி கிழக்கு கேவில் பிரதான வீதி 4 மாதங்களுக்கு பின்பும் புனரமைக்கப்படாமல் காணப்படுவதால் மக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது 4 மாதங்களுக்கு முன்பு அரச நிதியில் கேவில் பிரதான வீதி புனரமைப்பு செய்வதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் தலைமையில் அடிக்கல் நாட்டி வைக்கப்பட்டது. உடனடியாக வேலைகள் ஆரம்பிக்கப்படும் என தெரிவித்திருந்த போதும் 4 மாதங்களை கடந்தும் வேலைகள் ஆரம்பிக்கப்படவில்லை. ஒப்பந்த காலம் முடிவடையும் நிலையில் மழைக்காலம் ஆரம்பிக்க உள்ளதால் இந்த வருடமும் இந்த வீதி புனரமைக்கப்படாது என்று மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். கேவில் பிரதான வீதி நீண்ட காலமாக புனரமைக்கப்படாமல் காணப்படுவதால் இந்த வீதியால் பயணிப்பது சிரமமாக காணப்படுவதாகவும் பாடசாலை மாணவர்கள் மற்றும் வைத்தியசாலைக்கு செல்லும் நோயாளிகள் ஏனைய தேவை நிமித்தம் நாளாந்தம் பயணிப்பவர்களும் பெரும் சிரமத்தை எதிர்கொள்வதாலும் தெரிவிக்கப்படுகின்றது. எனவே உடனடியாக ஒதுக்கப்பட்ட நிதியில் குறித்த வீதியை புனரமைப்பு செய்து தருமாறு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்க. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ்டிவி.com எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்.